ஹலோ காய்ஸ், நான் பேச போகிற இந்த ஒரு நிமிஷம் கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்க கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிட்டு கண்டென்ட் பார்க்கலாம். எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இந்த ஒரு நிமிஷம் எதையாவது பேசணுமேன்னு பேசி தான் ஆகணும். உங்கள் எல்லாருக்குமே இவங்கள தெரியும். இவங்க வந்து நம்ம நடந்து முடிஞ்ச பாக்கியலக்ஷ்மி சீரியலில் பாக்கியலக்ஷ்மிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்பராக ஃப்ரெண்டாக வந்து அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய கொலாப்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மா சும்மா இல்லாமல் போயிட்டு டிடி பொன்னேஜல்ன்ற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து சாரி கொடுங்க, நான் கொலாப் பண்ணி தரேன்னு சொல்லி வாண்டடாக கேட்டிருக்காங்க. அவங்களும் வேறு வழியே இல்லாமல் சரி வாண்டடாக அந்த அம்மா கேட்குறாங்களே கொடுப்போமேன்னு சொல்லி இவங்களும் சாரி கொடுத்துருக்காங்க. இவங்க சாரியும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சரியாக கொலாப் பண்ணாமல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேண்டிய அவங்க டிடி பொன்னேஞ்சல் அந்த பேஜோட ஓனர் பார்த்திங்கன்னா கிளின்னு இந்த அம்மாவை கிழிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட பார்ட் 1 பார்ட் 2 இங்கே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஓவர்ல வீடியோ பேசியும் போடுறேன், பேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரப்பா. ஓகேவா? எனக்கு எதுக்கு சொல்லுங்க. நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுறோம். பட் 2 ப்ராடக்ட் தான் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஒன்று நீங்கள் பேசி கொலா போடுங்க, இன்னொரு ரீச் பண்ணி கொலா போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன கனெக்ஷன் வேணுமோ ரெகுலராக கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி என் பேஜ் இந்த மெசேஜ் இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா ஃபோனுக்கும் மெசேஜ் போட்டாங்க. மேம் எனக்கு சாரி வேணும். நாங்கள் மெயினாக யாருக்கும் கொலாப் கொடுக்கறது இல்லை. சரி விரும்பி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 4 அனுப்ப முடியாது. அவங்க 3 சாரியும் ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க. 4 அனுப்ப முடியாது மேம், ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன், நீங்கள் வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்டை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வராங்க. ப்ராடக்டை வாங்கிட்டு திரும்ப வீடியோ போடுறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அனுப்புற வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்றது என்ன, எனக்கு மெசேஜ் அனுப்புறது என்ன, மேம் ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நான் அவ்வளோ இருந்தாங்க. ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் 2 புடவை எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கிளியரா சொன்னேன், முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2க்கு வீடியோ போடுங்க மேம், நான் 10ஆம் தேதி வீடியோ போடுறேன் மேம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும். எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். நீங்கள் கொலா போட்ட பிறகுதான் அது வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணதுக்கு இது நீங்கள் போடுங்க மேம்ன்ற ஒரு சாரியே எங்கிட்ட கொலா போறேன்னு சொல்லவே இல்லை. அவங்களே போட்டு விட்டாங்க. நாங்கள் 4 hours கழிச்சு தான் அதை அக்செப்டே பண்ணுறோம். கேட்டா அதான் 70,000 போயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடும்போதே எனக்கு 1 million வியூஸ் போயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரமோஷனுக்காக. நாங்களே 4 லட்சம் ஃபாலோவர் கிட்டத்தட்ட 3,80,000 வச்சிருக்கோம். நீங்க 1,60,000 70 சம்திங் தான் வச்சிருக்கீங்க. உங்களோட டபுள் மடங்கு நாங்க கூட தான் வச்சிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தீங்க மேடம். அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன், இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக்மெயில், காசு கொடுத்து வாங்குங்க. வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா காசு கொடுத்து வாங்குங்க. அதென்ன நீங்க அமிச்சாதான் இதுக்கு போடுவோம்னா, அதாவது உங்க கையில என் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க கொலா போடலன்னா அது நீங்க ஃப்ரீயா வச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன சீட் பண்றீங்க. ஏமா அது பேருக்கு என்ன தெரியுமா? நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் உலகத்துல கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அவங்க உண்மையா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஏங்க நான் ஃப்ரீயா அனுப்பணும்? இப்போ நீங்க வாங்கியிருக்கிறதுக்கு பேர், இப்போ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு நீங்க பே பண்ணல, திரும்ப அனுப்பல, அப்போ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எடுத்துக்கவா, சீட் பண்ணீங்கன்னு சொல்லவா? இதுக்கு என்னென்ன பேர் அவருக்கு என்ன சொல்லணும்? நான் வந்து என்ன தீண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என் வழியில தான் போயிட்டு இருக்கேன். ஆனா என் மேல கை வச்சீங்கன்னா இதான் நான் கண்டிப்பா வீடியோ தான் போடுவேன். உங்ககிட்ட பேசி எனக்கு ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவேன். அப்படி பண்ணதான் நான் நினைச்சிட்டு போறேன். இதே மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. இவங்க இந்த பேஜ் மட்டும் இல்ல, எல்லா பேஜ்லயும் போய் கேட்கறாங்க. யாரும் ஏமாறாதீங்க. ப்ராடக்ட் அனுப்பிட்டு ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஒர்த்தா போடுறாங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களோட மெசேஜ் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா ஷோ பண்ண முடியாது. யாருக்கா டவுட் இருந்தா இன்பாக்ஸ் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன். இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்கள நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. இவங்க வேற யாரும் இல்ல, முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க. அவங்கதான். இவங்களுக்கு வேலை என்னன்னா ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக்கு, நகை ஷாப்பு என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, நம்ம இதே வேலையா பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய பேரு நான் இந்த வீடியோ பார்ட் 1ல போட்டோன்னே அவ்வளவு பேரும் கமெண்டும் பண்ணிருக்காங்க, பர்சனலா டிஎம் பண்ணிருக்காங்க. மேம் நாங்க ஏமாந்துட்டோம் மேம், என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, பட்டுக்குட்டி எனக்கு கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது, இவங்க வேலையே இதுதான். இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க. கஸ்டமர் ஒருத்தன் கேட்டாங்க, போட்டோ போட்டு போடுங்க, அப்பதான் எல்லாரும் விழிப்புணர்வோட இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வீடியோ நான் ஒரு 1000 ரூபாய் பிளவுஸ் கொடுத்து ஏமாந்தனால போடல. இந்த
மாதிரி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாத நிறைய பேர் என்ன பாராட்டி இருந்தீங்க. மேம் போல்டா பேசுவீங்க, அயன் லேடி அப்படி இப்படி நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அட்லீஸ்ட் மத்தவங்க ஏமாறாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும், இனிமே யார்ட்டையா வாங்கினா போடணும். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேனே தவிர வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் போல. 99% எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா வந்து மேம் சூப்பர் நீங்க. 2-3 பேர் கதர்னாங்க, நீங்க ஏன் கொலாப் கொடுத்தீங்க, நீங்க கொலாப் எங்க நானே போய் கொலாப் கொடுத்தாலுமே அமௌண்ட் என்னோடதுங்க. இப்ப என்கிட்ட வந்து நீங்க ஏன் புடவை வாங்குனீங்க, நான் ஏமாத்துவேன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு பொருளை ஒருத்தங்க கையில வாங்கிட்டாங்களா அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு அவங்க போடணும். போடல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க அடுத்து இந்த தப்பா பண்ண மாட்டாங்க.